ஹலோ ஆல், நான் உங்கள் கார்த்திகேயன் பேசுகிறேன். இன்றைக்கி ஏன் இந்த லைவ் வீடியோன்னா, நிறைய தாய்மார்கள் தந்தைமார்கள் தான் பிள்ளை கல்யாணம் நடக்கலையே, தான் பொண்ணு கல்யாணம் நடக்கலையேன்னு ஏங்கி தவிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு அற்புதமான பரிகாரம் சொல்ல தான் இந்த வீடியோ. ஸோ என்னோட ஜோதிட நிலையம் பிரபஞ்சனான ஜோதிட நிலையம் பேர். ஸோ எல்லாருக்கும் என்னால் பார்த்து சொல்ல முடியாது. ஸோ அதனால் பொதுவாக எல்லாருக்கும் ஒரு பொதுவான பரிகாரம் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இது 100% ரிசல்ட் கொடுக்கும். நான் சொல்கிற முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக நான் சொல்கிற டேட்லேருந்து அடுத்த வருடம் அதே டேட்டுக்குள்ளே நிச்சயமாக கல்யாணம் நடக்கும். ஸோ இதை பயன்படுத்தி நீங்கள் தான் சொல்லணும் இது எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுத்ததுன்னு. நீங்கள் ஒவ்வொருத்தராக சொல்லும் போது தான் அது இன்னும் 100 பேர் 1000 பேர் 1,00,000 பேருக்கு போய் சேரும். வாங்க டாபிக் உள்ள போகலாம். எவ்வளோ பேர் தாய்மார்கள் தந்தைமார்கள் கஷ்டப்பட்டு தான் பிள்ளை கல்யாணம் பண்ணி பார்க்க முடியாதுன்னு ஏங்கி தவிக்கிறாங்க. அந்த தாய் தந்தைமாருக்காக உங்கள் வீட்டு பிள்ளையா இன்றைக்கி ஒரு பரிகாரம் சொல்ல போகிறேன். அந்த பரிகாரம் ரொம்ப 100% ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் செய்கிற பரிகாரங்கள் நீங்கள் செஞ்சுக்கிறங்க. அது கூட இதுவும் செஞ்சு பாருங்கள். இப்போ நான் சொல்கிற பரிகாரம் வருகிற ஏப்ரல் 6ஆம் தேதி 6/4/2025 அன்னைக்கு அரியலூர் மாவட்டத்தில் திருமயப்பாடி என்னும் ஊரில் வீட்டிற்கும் சுந்தராம்பிகை உடனுரை வைத்தியநாத சுவாமி திருக்கோயிலில் ஸ்ரீ நந்தியம்பெருமானுக்கு திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. ஸோ நந்தி கல்யாணத்தை பார்ப்பவர்களுக்கு முந்தி கல்யாணம் நடக்கும் என்பது சான்றோர் வாக்கு. அதுபோல் இந்த 6/4/2025 அன்று புனர்பூச நட்சத்திரத்தில் பங்குனி 23 இங்கிலீஷ் டேட் 6 ஞாயிற்றுக்கிழமை விருச்சிக லக்னத்தில் இந்த கல்யாணம் மாலை 8 மணியிலிருந்து 9 மணிக்குள் ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. இந்த கல்யாணத்தை நீங்கள் உங்கள் பிள்ளை ஆர் பெண் அவங்க கூட சேர்ந்து இந்த கல்யாணத்தை நீங்கள் பார்த்துட்டு நேரடியாக உங்கள் வீட்டுக்கு தான் வரணும். வேறு எந்த கோயிலுக்கும் போகக்கூடாது. முன்னாடி அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எந்த கோயில் ஒன்றாலும் போங்க, தவறு கிடையாது. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கூட போகலாம். இல்லை போகிற வழியில் ஏதாவது கோயிலில் பார்த்துட்டு கூட நீங்கள் இந்த கோயிலுக்கு போகணும். கடைசியாக தான் இந்த கோயிலுக்கு நீங்கள் செல்ல வேண்டும். கடைசியாக இந்த கோயில் போயிட்டு அந்த கல்யாணத்தை பார்த்துட்டு அந்த ஆசீர்வாதத்தோடு உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரணும். ஸோ இதுதான் பரிகாரம். இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும்னா, ஸோ நந்தியம்பெருமான் சிவபெருமானுக்கு பிடித்தமான ஒரு பிள்ளை. ஸோ யாருக்கும் கிடைக்காத வரம் அவருக்கு கிடைச்சிருக்கு. சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்தால் இந்த உலகமே அழியும். யாரும் அந்த தீ ஜுவாலைக்கு முன்னாடி நிற்க முடியாது, நந்தியம்பெருமான் ஒருத்தரை தவிர. இது ஏன் அவர் கொடுத்தாருன்னா அவரோட பக்தியை மெச்சி அவருக்கு அந்த வரம் அளிக்கப்பட்டது. பார்வதிக்கு கூட கிடையாது, முருகர் விநாயகர் யாருமே நிற்க முடியாது அந்த தீ ஜுவாலை முன்னாடி, நந்தியம்பெருமான் ஒருவரை தவிர. அப்படிப்பட்ட வரம் பெற்ற ஒரு கடவுள் அவர். மகா சித்த புருஷர். சிவபெருமான் அருகிலேயே இருந்து எப்போதும் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கிற பாக்கியம் அவருக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அப்படி ஒரு பக்தியை கொடுத்துருக்காரு. அந்த நந்தியம்பெருமானுக்கு வருகிற ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் தேதி புனர்பூச நட்சத்திரம். பாருங்கள், புனர்பூசம் அன்னைக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குது. ராமநவமி, ராமர் அவதரித்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். ஸோ 2 வருது அந்த நாளில். ஸோ இந்த நாளை மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்கள் பிள்ளை பெண்ணுக்கு திருமணம் கண்டிப்பாக நடக்கும். அந்த ராமநவமி பற்றியும் நான் சொல்கிறேன். இது ஒரு அற்புதமான
ஒரு பரிகாரம். நீங்கள் அந்த கோயிலுக்கு மட்டும் போயிட்டு உங்கள் பொண்ணு பிள்ளைக்கு யாருக்கு திருமணம் நடக்கணுமோ அவங்க பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வெறும் அருகம்புல் கிடச்சா அருகம்புல் ஒரு கட்டு வாங்கி உங்கள் கையாலேயே அதை மாலையாக கட்டி நந்தியம்பெருமானுக்கு போட்டு நான் சொல்கிற 2 மந்திரத்தை சொல்லுங்கள். 108 முறை அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அங்கேயே முடிஞ்ச பணிவிடை ஏதாவது செய்ய முடிஞ்சால் கோயிலில் அங்கேயே பண்ணிவிட்டு அங்கேயே இருங்க கூடுமான வரைக்கும். இல்லை கரெக்டான டயத்துக்கு கல்யாணத்தப்போ போகிறீங்கன்னா இந்த மந்திரங்களை மட்டும் சொல்லிவிட்டு அந்த மாலையை குறிப்பாக அருகம்புல் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அருகம்புல் மாலை போட்டு உங்கள் பெண் அல்லது பிள்ளை இவர்களுக்கு பேர் நட்சத்திரம் இதெல்லாம் சொல்லி விரைவில் கல்யாணம் நடக்கணும்னு அந்த கோயிலில் வேண்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா நிச்சயமாக அடுத்த வருடம் 26 ஏப்ரல் பங்குனி 26 23 அந்த டேட்டுக்குள்ளே நிச்சயமாக உங்கள் பெண் பிள்ளைக்கோ இல்லை ஆண் பிள்ளைக்கோ திருமணம் நடக்கும். இது சத்தியமான ஒன்று. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக செய்யணும். இப்போ வாங்க அந்த மந்திரத்துக்கு போகலாம். நந்தியோட காயத்ரி மந்திரம் ஓம் தத்புருஷாய வித்மகே சக்கரதுண்டாய தீமகி தன்னோ நந்தி பிரசோதயாது. இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் 108 முறை. இன்னொன்று அவரோட மூல மந்திரம் இருக்குது. ஓம் ஸ்ரீம் லம் ஸ்ரீ நந்தீச சித்த சுவாமியே போற்றி. இந்த மந்திரத்தை 108 முறை அந்த கோயிலில் நீங்கள் உச்சாடனம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நந்தி உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். ஸோ உங்கள் பிள்ளைக்கோ பெண்ணுக்கோ நிச்சயமாக திருமணம் நடந்தே தீரும். இது 100% இது நடக்கும். சத்தியமான உண்மை. ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அதை மீறியும் உங்களுக்கு திருமணம் நடக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணணும். ஏன் சொல்கிறேன்னா வரும், கண்டிப்பாக வரன் வரும். நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக தட்டிக்க வச்சுருக்கீங்க. ஒன்றும் நல்லா இல்லை, வசதி இல்லை, வீடு இல்லை, அதே மாதிரி பையன் வீட்டில் அதே காரு இல்லை, வசதி இல்லை, வீடு இல்லை, இல்லை எனக்கு இவ்வளோன படிப்பு இல்லைன்னு நீங்களே தட்டிக்க வச்சுருக்கீங்க. ஒரு ரியாலிட்டியை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கூடுமான வரைக்கும் லேட்டாக கல்யாணம் ஆகுறவங்க ஒரு சில இதுவை நீங்கள் உங்களை தளர்வுபடுத்தி தான் நீங்கள் திருமணம் செய்யணும். அதை மறுபடியும் நான் பதிவு பண்ணுறேன். அதே மாதிரி தான் நடக்கணும் அப்படின்னு வீராப்பு பிடிச்சிங்கன்னா இன்னும் காலதாமதம் ஆகுமே தவிர அந்த கரெக்டான டயத்தில் உங்களுக்கு திருமணம் நடக்கணும்னா இதுதான் ஒரே வாய்ப்பு. கூடுமான வரைக்கும் எல்லாமே பார்க்காதீங்க. ஏதாவது ஒன்று இல்லாமல் தான் இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் திருமணத்தை எவ்வளோ கூடுமான வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் திருமணத்தை பண்ணிக்கணுன்றது என்னோடய வேண்டுகோள். நிச்சயமாக 1 வருடத்துக்குள் உங்களுக்கு திருமணம் நடந்தேறும். இந்த 2 மந்திரம் நான் கமெண்ட்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன். 8 to 9 சாமி பார்த்துட்டு டிஃபன் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிடுங்க. வீட்டுக்கு நேராக பஸ் ஏறிடுங்க. இல்லை காரில் போகிறீங்களோ அது உங்கள் விருப்பம். நேராக வீட்டுக்கு தான் வரணும். போகிற வழியில் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன், எங்கள் மாமா வீட்டுக்கு போகிறேன், அத்தை வீட்டுக்கு போகிறேன், இல்லை என் ஃப்ரெண்டுக்கிறேன் வழியில் இப்போ தான் பார்க்க முடியும் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. நேராக வீட்டுக்கு தான் வரணும். வீட்டுக்கு வந்துட்டு உங்கள் குலதெய்வத்தை முன்னாடி சிவபெருமான் முன்னாடி, சிவபெருமான் ஃபோட்டோ இல்லைனாலும் பரவாயில்ல, மானசீகமாக நினச்சிக்கிட்டு உங்கள் தெய்வத்து முன்னாடியே நீங்கள் வச்சுட்டு அந்த பிரசாதங்கள் வாங்கிட்டு வச்சுட்டு நீங்கள் வேண்டிட்டு உங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையை நீங்கள் தொடரலாம். இவ்வாறு நீங்கள் செய்தால் அடுத்த 1 வருடத்துக்குள் இதே நந்தி கல்யாணத்துக்குள் உங்கள் திருமணம் நடப்பது நிச்சயம். இதை தவறாமல் உங்கள் சொந்த பந்தம், நட்பு, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இன்னும் 4 நாள் இருக்குது. இன்றைக்கி தான் 2ஆம் தேதி. 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, எல்லாருக்கும் லீவு. சிவனுக்கு உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஸோ ராமநவமி வேறு, புனர்பூச நட்சத்திரம் வேறு. அற்புதமான நாள். இதை ஒருபோதும் தவற விடாதீர்கள். இந்த நாளை பயன்படுத்தி கொண்டு திருமண பந்தத்தில் இணையணுன்றது தான் என்னோட வேண்டுகோள். கூடுமான வரைக்கும் இது லைவில் 1 மாதம் இருக்கும். கூடுமான வரைக்கும் எவ்வளோ பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ
உங்கள் சொந்த பந்தங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணி இதை தெரியப்படுத்துங்க. அதுதான் என்னோட தாய்மையான வேண்டுகோள். என்னோட நம்பர் இதில் கொடுக்குறேன். இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நேரடியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எல்லோரும் பயனடையணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ தவறாமல் இதை பயன்படுத்திங்க. ராமநவமி, ராமர் எப்படிப்பட்ட ஒரு கடவுள்ன்றது உங்களுக்கு தெரியும். சிவபெருமானுக்கு பிடித்த அவதாரத்தில் ஒரு பெருமாளோட அவதாரத்தில் ஒன்று தான் இந்த ராமர். ஸோ இதில் 4 கடவுள் இன்க்ளூட் ஆகிறாங்க. அதனால் இந்த நாளையும் பயன்படுத்துங்க. கூடுமான வரைக்கும் எவ்வளோ தூரம் உங்களால் ஸ்ரீராம ஜெயம் சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். அதுவே போதுமானது. முன்னாடி இந்த நந்தி கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கன்னா ராமர் கோயில் இருந்தால் இல்லை பெருமாள் கோயில் இருந்தால் அந்த பெண் பிள்ளைக்கோ கல்யாணம் ஆனவங்களும் பண்ணலாம். உங்கள் புருஷன் பொண்டாட்டி பேர் பண்ணலாம். அர்ச்சனை பண்ணிங்க. வெத்தலை மாலை 108 வெத்தலை மாலையில் ஸ்ரீராம ஜெயமும் இல்லை ஜெய் ஸ்ரீ சீதாராமன் துணை இந்த மந்திரத்தை எழுதி நீங்கள் ஆஞ்சநேயருக்கு மாலையாக போட்டு லட்டு பிரசாதமாக விநியோகம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அந்த நாளில் இனிமையான நாளாக அமையும். திருமணம் நடந்தேறும். ராகு கேது தோஷம் இருந்தாலும் சரி, சனி செவ்வாய் யாராக இருந்தாலும் இந்த ஆஞ்சநேயருக்கு கட்டுப்படுவாங்க. அதனால் இந்த நாளையும் பயன்படுத்திங்க. 2 in 1 ஒரே நாளில் வருது. ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமானுக்கும் உகந்த நாள். அதனால் ராமநவமி ப்ளஸ் நந்தி திருக்கல்யாணம் இது 2த்தையும் பார்த்து பயனடையணுன்றது என்னோட தாய்மையான வேண்டுகோள். இதை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பண்ணணுன்றது தான் என்னோட பணிவான வேண்டுகோள். எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.